ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு காது குத்தலான்னு துபாய்க்கு போகிறோம். துபாயில் ஷூக்லேண்டில் ஒரு ஷாப்பில் தான் குத்தலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். காது குத்தணுன்னே நம்மளுக்கு ஒரு பயமாக இருந்தது. பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பயங்கரமாக எல்லா குழந்தைங்களும் அழுவும் தான். இருந்தாலும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் உள்ளது தான் அந்த பயம். எப்படி குழந்தைங்க அழுவ போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது. ஷூக்லேண்டில் உள்ள ஷாப் நேம் பார்த்திங்கன்னா, நாங்கள் காது குத்தின இடம் ஜெய்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல் ஷாப்பில் தான் குத்தினோம். அங்கே பார்த்திங்கன்னா, நான் காது குத்தும் போதே கோல்டு இயரிங் மாட்டிடுவாங்கன்னு நினச்சேன். அப்படி இல்லையா, அவங்க அந்த பின்னலை வச்சு செட் பண்ணி அவங்களே ஒரு இயரிங் வச்சுருக்காங்க. அதை தான் இன்ஜெக்ட் பண்ணி விடுவாங்களாம். அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து தான் கோல்டு இயரிங் மாற்றிக்கணுமா. 1 வீக்குக்கு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வர சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். 1 வீக்கு அப்புறம் கோல்டு இயரிங்கை மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக பாப்பா அழுதாங்க. ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. காது குத்தின பிறகு இயரிங் மாட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.